அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தி. பொங்கல் விழா தொடர் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை திரும்ப தொடங்கிய மக்களால் மாட்டுத்தாவணியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். விவரங்களை வழங்கலாம். முக்கியமாக தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அதிக அளவில் பல்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள எதுவாக போக்குவரத்து கழகம் சார்பில் மதுரை போக்குவரத்து கழக மதுரை ஆகிய மண்டலங்கள் மூலம் வழக்கமான வழித்தட பேருந்துகளும் மற்றும் சிறப்பு பேருந்துகளும் 10/1/2025 முதல் 13ஆம் தேதி வரை 455 பேருந்துகள் மற்றும் பண்டிகைக்கு பின்பு 14/1/2025 முதல் 19/1/2025 வரை 725 பேருந்துகளும் மதுரை, திண்டுக்கல், தேனி, பழனி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, ராஜபாளையம் ஆகிய பேருந்து நிலையங்களிலிருந்து திருச்சி, திருப்பூர், கோவை, திருநெல்வேலி, நாகர்கோவில், திருச்செந்தூர், கம்பம், குமிளி மற்றும் சென்னை போன்ற முக்கிய ஊர்களுக்கு பயணிகள் தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்களின் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் கட்டணமில்லா முன்பதிவு பேருந்தில் பயணம் செய்வதை தவிர்க்கும் விதமாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் வலைதள பக்கத்திலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊருக்கு வேலை நிமித்தமாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் குவிந்து வருகிறார்கள். போதிய பேருந்து வசதி இல்லாமல் தவிர்த்து வருகிறார்கள். மேலும் நீண்ட நேரமாக போக்குவரத்துக்கு காத்திருப்பதாகவும் திருச்சி, கும்பகோணம் மற்றும் தென் மாவட்டங்கள் ராஜபாளையம், சிவகங்கை, கோவில்பட்டி, விருதுநகர் ஆகிய பகுதிகளுக்கு குறைந்த அளவே பேருந்து இயக்குவதால் பேருந்துக்காக பல மணி நேரம் காத்திருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் பண்டிகை காலங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பேருந்தும் மாட்டுத்தாவணியிலிருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்தும் ஒரே நேரத்தில் வருவதால் அதை மாட்டுத்தாவணி மலர் சந்தையிலிருந்து ஒத்தக்கடை சாலை வரை சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேலாக கடும் நெரிசல் ஏற்பட்டு சாலை முழுவதும் அரசு பேருந்துகள் வரிசையில் காத்திருப்பதால் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் தவிர்த்து வருகிறார்கள். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த மாட்டுத்தாவணியிலிருந்து ஒத்தக்கடை சாலை வரை பேருந்துகள், வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் ஊர்ந்த வரை சென்று வருவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்துக்கு ஏற்பட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.